பாளையங்கோட்டை மத்திய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் எவ்வளவு காய்கறி கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, அவற்றை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக இரண்டு மாநகராட்சிகள் இரண்டு மிகப்பெரிய சந்தைகள் இருக்கிறது. இந்த சந்தைகளை பொறுத்தவரையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சரி வெளி மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகள் என்பது திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லை நயினார்குளம் மார்க்கெட்டுக்கு வந்து இறங்கும். அந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. அங்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது தற்போது வரை. மற்றபடியாக அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மார்க்கெட் என்று சொன்னால் பாளையங்கோட்டை தினசரி சந்தை. இந்த தினசரி சந்தையை பொறுத்தவரையில் கிராமப்புறங்கள், அதாவது இந்த திருநெல்வேலி மாநகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்தும் அதே போன்று மிகப்பெரிய அளவிலான காய்கறி வணிகம், மற்றபடியான மலர் வணிகமும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியதுதான் இந்த பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதி. இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய காய்கறி கழிவுகளை கொட்டுவதற்கு போதுமான வசதிகள் என்பது இந்த சந்தை பகுதியில் இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. அதனுடைய காரணமாக தற்போது நாம் பார்க்கலாம், இந்த பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதிக்கு மொத்தமாக வெறும் இரண்டு குப்பை தொட்டிகள் மட்டும் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை இந்த இடத்தில் குப்பை என்பது அகற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் நாம் பார்க்கலாம், இந்த பகுதியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த இடத்தில் இந்த குப்பை கழிவுகள், காய்கனிகள் கொட்டப்பட்டு இந்த குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இந்த பகுதியினுடைய வணிகர்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு பிறகுதான் இந்த இடத்தில் அகற்றப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காய்கனிகளை அகற்றுவதில் மிகப்பெரிய சிரமம் இருப்பதாகவும், இதனுடைய காரணமாக அந்த காய்கனிகள், அழுகிய காய்கனிகள், மற்றபடியான பொருட்களை தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இருப்பதனுடைய காரணமாக மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசி ஒரு வணிகத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்ள இயலாத ஒரு நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் வணிகம் செய்யக்கூடியவர்களோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் காய்கனிகள் இந்த இடத்துல கொட்டுறதுனால அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படக்கூடிய, அதாவது மற்ற காய்கனி கழிவுகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமம் இருக்குது? இந்த இடத்துல அந்த கழிவுகள்லாம் உடனடியாக அகற்றப்படுதா? மாநகராட்சி சார்பில் இந்த பகுதியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க? மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை எடுக்கிறாங்க. பட் ஆனால் கழிவுகள் வந்து சேர்ந்துக்கிட்டே தான். ஏன்னா மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இல்லையா, அதாவது கழிவு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன துர்நாற்றம் அந்த பக்கம் வர்றபோது அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாம் மூக்கை புத்திக்கிட்டு வராங்க. இதுக்கான மேற்பான இது உள்ளே கொண்டு போகிறதா மாநகராட்சி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இடித்து அந்த பாத்ரூம் பின்னாடி இருக்குது, அந்த பாத்ரூம் இடித்து உள்ளே குப்பை தட்டி கொண்டு போகிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது சீக்கிரம் நடத்துனாங்கன்னா கொஞ்சம் இதில் பஸ் போக்குவரத்து கொஞ்சம் இடஞ்சலாக தான் இருக்குது இந்த குப்பை தொட்டி வச்சுருக்கனால. இப்போ அது உள்ளே போயிட்டா ஓரளவு திருப்தி ஆகும். அடுத்து இந்த குப்பைகள் விழுதுக்கு காரணம் மக்களையும் சொல்லணும். மக்கள் மட்டும் கரெக்டாக இல்லை, எல்லா மக்கள்கிட்ட பொது விழிப்புணர்வு வரணும். குப்பை அங்கேருந்து இந்த டிஸ்போஸ் பண்ணுறது, தூரத்துலேருந்து எரியிறது, அதனால் ரோட்டில் விழுது, அது அசிங்கமாக இந்த பாலித்தீன் பேப்பர்லாம் அங்கங்கே உடஞ்சி அது காற்றுல பறந்து போய் மழைக்கு அது நம்ம நிலத்துக்கு சீரழிவாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பொது மக்கள் விழிப்புணர்வு வரணும். அதை மாதிரி அரசாங்கமும் செய்கிற வேலையை கொஞ்சம் வேகமாக செய்யணும். வேகமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். எதையுமே இப்போ இந்த ரோடை கூட ஒரு மாதத்தில் போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னாங்க. அந்த ரோடு இன்னும் போட முடியலை, அதுக்குள்ளே பஸ்ஸை விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இந்த பகுதி வணிகர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரே கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பகுதியில் கொட்டப்படக்கூடிய காய்கனிகள் அனைத்துமே துரிதகதியில் அகற்றப்பட்டால் தங்களுக்கு ஒரு நிம்மதியான வணிகத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதே இந்த பகுதி வணிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்களாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை என்பது பெய்தது. அப்போது இந்த இடத்தில் இந்த காய்கனி கழிவுகள் மிகப்பெரிய அளவில் சேரும் சகதியுமாக கலந்து மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் போதிய அளவில் இந்த கழிவுகளை கொட்டுவதற்கான வசதிகள் என்பது இல்லை. என்னென்று சொன்னால், திருநெல்வேலி மாநகரத்தினுடைய மிக பிரதானமான பகுதியான இந்த பாளையங்கோட்டையை சுற்றி மிகப்பெரிய அளவில் வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. ஆகவே தினந்தோறும் ஏற்படக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துரிதகதியில் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி வணிகர்கள் மற்றும் காய்கனி விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன்.